குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஒரு சில கருத்துக்களை ஷேர் பண்ணுறது என்னென்னா, பேச்சுலர் ரூம் அனுபவங்கள். எப்படி நம்ம ரயில் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லிட்டு மிக பரவலாக பயன்படுத்தப்படும் வார்த்தை பிரயோகம். ஏதோ ஒரு ஊருக்கு ரயிலில் போவோம், அந்த ரயிலில் நீண்ட தூர பிரயாணமாக இருக்கும். அப்போது சக பிரயாணிகள் யாருன்னே நமக்கு அவங்களுக்கு தெரியாததுக்கு முன்னால், ஆனால் அந்த ரயில் பயணங்களின் ஊடே சக மனிதர்களுடைய அறிமுகத்தை பெற்று அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து அப்படியே காலங்காலத்துக்கும் வரும். எனக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்துச்சு. பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறப்போ 1997 உத்தரப்பிரதேசத்தில் நார்த் இந்தியா டூர் போகிறப்போ ஒரு பையன், அப்போ கடிதம் இன்லேண்ட் லெட்டர்லாம் போட்டுக்குவோம், கார்டு அனுப்பிக்குவோம். இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இன்னும் தொடர்பில் இருக்கிறோம். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எப்படி ரயில் ஸ்நேகம் எவ்வளவு ஒரு மகத்துவமானதோ, ஒரு சந்தோஷத்தை தரவல்லதோ, வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அர்த்தத்தை தரவல்லதோ, அது மாதிரி தாங்க இங்கே கல்ஃபில் வளைகுடாவில் பேச்சுலர் ரூம். பேச்சுலர் ரூம்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அங்கேருந்து வருவோம் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே சம்பாதிக்கிறதுக்காக, குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக. அப்போ நம்ம ஒரு தனி ரூம்லாம் நமக்கு கிடைக்காது. ரொம்ப பாஷியாக லக்ஸுரியாலாம் இருக்க முடியாது. கம்பெனி கொடுத்தாலும் 6 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம், இல்லை 4 பேர் தங்குற மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை நம்ம வெளியில் தனியாக ப்ரைவேட் எடுக்கிறா இருந்தாலும் இந்த மாதிரி ரூம் தான். அதிகபட்சமாக காசு சேவ் பண்ணுறதுக்காக 4 பேர் உள்ள ரூம், இல்லை 6 பேர் உள்ள ரூம், எந்த அளவுக்கு ஒரு ரூமில் எண்ணிக்கை அதிகமாக போதும் அந்த அளவுக்கு அந்த ரெண்ட் குறைஞ்சி நம்ம கம்மியான பணம் மாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஷேர்டு அக்காமடேஷன், பேச்சுலர் ரூமுங்கிறது ஷேர்டு அக்காமடேஷன். ஒரு ரூமை நிறைய பெட் இருக்கும், ஓகேங்களா? என்னோட பின்பக்கம் பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பேச்சுலர் அக்காமடேஷனில் நல்ல நல்ல சகோதரர்கள், அவங்கள நமக்கு யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்னால் பழகிருக்கவே மாட்டோம். ஆனால் அங்கே சேர்ந்த பிறகு நம்ம ஒரு மிக சிறந்த ஒரு நட்பை உண்டாக்கி அதுவே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடும். பேச்சுலர் ஊரில் ஃபேமிலி விட்டுட்டு வந்த அந்த துயரெல்லாம் போய் இங்கே மனசு இங்கே உள்ள ஒரு சகோதரர்கள் எல்லாருமே நட்பு பாராட்டி, மனித நேயம் பாராட்டி, சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு, சந்தோஷம் துக்கங்களை பகிர்ந்து கொண்டு, ஆறுதல், ஒருவருக்கொருவர் ஆறுதல் கொடுத்து, அப்படி இங்கேயே ஒரு சின்ன ஃபேமிலி மாதிரி அந்த பேச்சுலர்ஸ் ஓகேங்களே ஆகிடுவாங்க. அரௌண்ட் 2007 2009 வரைக்கும் அதெல்லாம் தங்கியிருந்தேன் அப்போது அபுதாபியில். அப்போல்லாம் எனக்கு கிடைத்த அரை நண்பர்கள் அப்படி ஒன்று தங்கமானவங்க. அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகளை ஷேர் பண்ண அனுமதியுங்கள். allow me to share a few thoughts positive about them. It's such an amazing experience to have had a beautiful accompanying with those lovely and golden friends. ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். சாதிக் பாய்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஆத்தூர், மயிலாடுதுறை பக்கத்தில் ஆத்தூர். இன்னும் நான் 2008 அப்போவே அவங்க வேற ரூம் மாதிரி வேறு வேலை கிடைச்சி துபாய்க்கெலாம் வந்துட்டாங்க. அற்புதமான மனிதர், சூப்பரான மனிதர். இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா? இவர் தான். அருமையான ஒரு மனிதருங்க, ரொம்ப தங்கமான மனிதர், ரொம்ப ஒரு மனித நேயம் மிக்கவர். டிசிப்ளின் அவருடைய முக்கிய கூட டிசிப்ளின் கொஞ்சம் பிறண்டுச்சுனாலும் அது ஒத்து வராது. அதே சமயத்தில் ரொம்பவும் நட்பு பாராட்டி, ரொம்ப சந்தோஷம், ஒரு சிரிச்ச முகம். இது வேற அது வேற. டிசிப்ளின் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை, அது அவர்கிட்டையும் இருந்தது. அதே சமயம் அடுத்தவங்கள்ட்ட அழகாக பழகிற ஒரு பண்பு, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஓகேங்களா, நட்பு அற்புதமாக இருந்தது. இன்னுமே நாங்கள் ரொம்ப நகைச்சுவை உணர்வு இந்த ரூமில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பேச்சுலர் ரூம் இப்போ நான் சொல்ல நீங்கள் உங்களுடைய பேச்சுலர் ரூம் அனுபவங்களோட நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பேச்சுலர் ரூமில் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ரூம்மேட்ஸ் இருக்கலாம், அவங்களோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. எத்தனையோ பேர், ஒரு 5-6 பேர் நான் குறிப்பாக சொல்கிறேன். சாதிக் பாய், ஓகேங்களா, யூசுஃப் பாய், பொறையார், அற்புதமான ஒரு ஆக்சுவலாக அவங்கெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதே மிக தலையாய, அதாவது பிரதிபலன் பார்க்காம உதவி செய்கிறவங்க. யாருமே நிறைய பேருக்குலாம் அந்த மனசு வராது ஆக்சுவலாக. அத்தகைய ஒரு நல்ல பொன்னான மனம் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, ரொம்ப நகைச்சுவை உணர்வு, ஒரு நல்ல சிரித்த முகம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அது ஒரு எல்லாருக்கும் வராதுங்க. அந்த இன்னும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் யூசுப் பாய்லாம். அதே மாதிரி மற்ற நான் சொல்கிற எல்லாருமே அப்படி தான் ஆக்சுவலாக. ஷாஜஹான் பாய், லால்பேட்டை ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதே மாதிரி ஷாஜஹான் பாய் இல்லாமல் திருப்புவனத்தை சேர்ந்த ஜாகிர் பாய் ஆக்சுவலாக இன்னும் தொடர்பில் இருக்கோம். இதெல்லாம் 18 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தொடர்பில் இருக்கோம். இப்போ வேறு டைரக்ஷனில், எப்படி காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் அலுமினிக்கு இருக்கோம், ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்னு. இப்போ பேச்சுலர்ஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு அதை நான் தனியாக வைக்கல, ஆனால் இந்த தொடர்பில் ஃபேஸ்புக்கிலலாம் தொடர்பில் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, மாலிக் பாய், லப்பை குடிக்காடு, திருச்சி பக்கத்தில், சச் அ லவ்லி ஹியூமரஸ் காய். அவங்க பேசுனா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. அது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். கமால் பாய், அதிராம்பட்டினத்தை சேர்ந்த கமால் பாய், நாங்களாம் ஒன்றா சேர்ந்து தங்கியிருந்த தருணங்கள். கமால் பாய் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ரூம்லாம் பிடிச்சி கொடுத்தாரு. நான் 2005-6 அற்புதமான ஆள் ஆக்சுவலாக. அது தவிர்த்து இன்னும் நிறைய நண்பர்கள், ரூம்மேட்ஸ் மட்டும் பொதுவாக சொல்கிறேன். பேச்சுலர் ரூம்லங்க எனக்கெல்லாம் சமைக்கிறது அந்த அளவுக்கு ஒத்து வராது. நான் இப்போ ஹோட்டல் கை
சமைக்கிறது வந்து பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன், வந்தமாக சாப்பிடாம படுத்தமான்னு இருக்கணும். அப்படி இருந்துமே அங்கே நான் வந்து அந்த சமையல் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாருமே காசு போட்டு சமையலுக்கு உண்டான சாமான் வாங்குவாங்க. சமைக்கிறது நான் கழுவுறது, நான் வந்து வாஷிங் மட்டும்தான். ஏன்னா சமையலில் பெருசாக தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வாஷ் பண்ணி வச்சுருவேன். பெரும்பாலும் வந்து ப்ளஸ் சின்ன சின்ன கட்டிங் அந்த விஷயம் தெரிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவா போகலாம். அப்போ வந்து இந்த காசுலாம் இப்போ எப்படின்னா, இப்போ சிஸ்டம் மெஸ் சிஸ்டம் எப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு ரூமுக்காக நம்ம 4 பேர் 5 பேருக்கு இருக்கோம் சமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு முட்டை வேணும், தண்ணி வேணும், அவங்கவுங்க காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருவாங்க இந்த மாதத்துக்கு நான் இவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க யார் வாங்குறாங்களோ ஃபுல்லாக 4 பேருடைய பேர் இவ்வளோ அமௌண்ட் கடைசியில் டோட்டலாக போட்டு டிவைடட் பை எத்தனை பேர் இருக்குமோ 4 5 போட்டால் சமமாக வந்துடும். அப்போது அவங்க தனித்தனியாக எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கும் இந்த இந்த 4 பேரை டிவைட் பண்ணி வருது, அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்கவுங்க பே பண்ணிடணும். அதிகமாக கொடுத்தா இப்போ அந்த மெஸ்ஸுலேருந்து அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட்ட பணத்தை கொடுத்துடணும். இல்லை அவங்க குறைவாக போட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை டிஃப்ரென்ஸ் வந்து மெஸ்ஸுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அற்புதமான நினைவுகள்ங்க. தண்ணி பாட்டில் வாங்கி வச்சது, பாத்ரூம் கழுவுறதுலாம் வந்து வாரத்துக்கு ஒரு டேர்ன் ஆக்சுவலாக, ஓகேங்களா? 4 பேர் இருந்தால் ஒரு டேர்ன் கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதாவது அவ்வளோ க்ளீனாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வந்த உடனே ஆஃபீஸை விட்டு வந்த உடனே யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க, பேசிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக பகிர்ந்துக்கிறது. ஷாஜஹான் பாய் எல்லாம் சொல்கிறேன்ல, நான் ஷாஜஹான் பாய், மாலிக் பாய், யூசுஃப் பாய், அதுக்கப்புறம் நம்ம சாதிக் பாய், ஜாகிர் பாய், கமால் பாய், மாலிக் பாய், இன்னும் எத்தனை பேர் அவங்களாம் நினைக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம். இப்போவுமே எனக்கு பூத்து குலுங்குதுங்க. ஆக்சுவலாக இன்னும் அவங்களோட தொடர்பில் இருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வாழ்த்துக்களும் சலாமும் அன்பான கனிவான என்னுடைய அதிர்வலைகளும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுடைய பேச்சுலர் லைஃப்பில் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கடந்து வந்திருக்கிறப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக நல்ல ரூம்மேட்ஸ் வச்சுருப்பாங்க. நல்ல ரூம் ஒரு சில பேருக்கு வந்து எல்லா 5 வருஷங்களும் ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா? ஒன்று ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு சில பேர் ஒட்ட மாட்டாங்க, ரொம்ப பழக மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெஸ்பெக்ட் டு தேர் ஓன் பர்சனாலிட்டி, அதை நம்ம அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணலாம். பட் பொதுவாக இந்த மாதிரி நல்ல ஒரு பரிச்சயம் உள்ள ஜாலியாக பேசிட்டு இருக்கிற ரூம்மேட்ஸ்லாம் அவங்க எத்தனை பேருங்க இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலுங்க. நீங்கள் துபாயிலேருந்து பார்க்கலாம், குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமான், சவுதி, எங்கேருந்து வேணாலும் ஜிசிசிலேருந்து பார்க்கலாம். இது நான் பொதுவாக சொல்கிறது கல்ஃபில். நான் அபுதாபியில் நான் சொல்கிறது இல்லாமல் அபுதாபியில் பேச்சுலர் ரூம் அனுபவங்கள், முசஃபா, ஷாபியாவில் அற்புதமான நினைவுகள்ங்க. இது வந்துங்க வாழ்க்கைக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் இந்த 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஊருக்கு போகாமல் இங்கே இருக்கிறப்போ உங்களுக்கு ஆறுதலாக நல்ல ரூம்மேட்ஸ் இருந்து நல்ல ஒரு பரிச்சயமான கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா, வேலைக்கு போயிட்டு வந்தோமா அட்லீஸ்ட் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது ரூமுக்கு வந்தால். அந்த விஷயங்களில் இறைவன் வந்து எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். எல்லாரும் சீரும் சிறப்பமாக சந்தோஷமாக இருப்பதற்கு இறைவனை வேண்டியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் உங்களிடம் திருப்பி வருகிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோக்களில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட். பீஸ்.